Hello student, this is for class 9, 9th quarterly revision. Read the following lines and answer the questions. I was angry with my friend. I told my wrath. Then rhyming scheme வந்து இங்கே ஏற்கனவே சொல்லிட்டேன். Figure of speech, metaphor, a poison treeல repetition. Then allitered words வந்து Wல wrath. இதெல்லாம் எடுத்துடக்கூடாது. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரிப்போசிஷன், அந்த வேர்டு மட்டும்தான் பார்க்கணும். இது கிளியர்லி யூ ஹவ் ப்ராக்டிஸ் இன் த கிளாஸ். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், நோ அதர் கேர்ள் இஸ் ஸோ ஸ்மார்ட் ஆஸ் மலர்னு இருக்குது. இங்கே ரெண்டு நோ அதர்னு வந்தால் அதனுடைய ரூல்ஸ் வந்து இது டைப் 2ல் வரக்கூடியது. இது பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். இப்போ நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சூப்பர்லேட்டிவாக சேஞ்ச் பண்ணணும். அப்போ இதனுடைய சூப்பர்லேட்டிவ் என்ன? த ப்ளஸ் எஸ்ட். இது வந்து நீ வந்து மெமரைஸ் பண்ணிக்க, பைகாட் பண்ணிக்க. இது தெரியாமல் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியாது. ஸோ இதை நீ எழுதி பார்த்துக்கணும். ஸோ த ப்ளஸ் இஎஸ்டியா. ஸோ இங்கே சூப்பர்லேட்டிவ் தான் எழுதணும். மலர் ஈஸ் த ப்ளஸ் இஎஸ்டி. ஸோ இதை திரும்ப பார்த்துக்க. த ப்ளஸ் இஎஸ்டி டைப் 2ல் நோ அதர் than any other, the plus est, right? So mother is the இங்கே adjective இது smart, smartest, est போட்டாச்சு, தவும் போட்டாச்சு, estயும் போட்டாச்சு. மலர் இஸ் த ஸ்மார்ட்டஸ்ட் கேர்ள். அவ்வளோதான். மலர் இஸ் த ஸ்மார்ட்டஸ்ட் கேர்ள். இதில் எதெல்லாம் கட் ஆயிரும்? நோ அதர் கட் ஆயிரும். தென் ஸோ ஆஸ் வந்து கட் ஆயிரும். Very few girls are as smart as மலர். நான் வந்து திரும்ப டைப் 3 எழுதிட்டேன். ஸோ இது வந்து வேண்டாம், சூப்பர்லேட்டிவ் எழுதணும். ஆப்பிள் இஸ் த காஸ்ட்லியஸ்ட் ஃப்ரூட். இதை வந்து பாசிட்டிவாக நம்ம சேஞ்ச் பண்ணணும். இது ரொம்ப சிம்பிள். ஆப்பிள் இஸ் காஸ்ட்லி ஃப்ரூட். இங்கே த வந்து எடுத்துடணும். ஆப்பிள் இஸ் காஸ்ட்லி ஃப்ரூட். இங்கே கம்பேரிசன் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு சிம்பிளாக ஆப்பிள் இஸ் காஸ்ட்லி ஃப்ரூட். Then Babu's handwriting is better than Nila's handwriting. அப்போ இதில் வந்து என்னவா சேஞ்ச் பண்ணணும்? பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணணும். இது வந்து டைப் 1ல் வரக்கூடியது. ER than இருக்குது. ஸோ ER than. ஸோ ER than எடுத்துகிட்டு இங்கே இது என்ன, பாபுவோட ஹேண்ட்ரைட்டிங் தான் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நிலாஸ் ஹேண்ட்ரைட்டிங் அப்படியே திருப்பிக்க. நிலாஸ் ஹேண்ட்ரைட்டிங் ஈஸ், இங்கே நாட் இல்லைன்னா நம்ம நாட் சேர்த்துணும். சப்போஸ் இங்கே நாட் இருந்தால் இதை செலக்ட் பண்ணக்கூடாது, அந்த ஆஸை செலக்ட் பண்ணணும். சரியா? ஸோ நிலாஸ் ஹேண்ட்ரைட்டிங் ஈஸ் நாட். அண்டர்ஸ்டுட்? இங்கே நாட் இருந்தால் அந்த நாட் வந்து வராது. இங்கே நாட் இல்லாததுனால நம்ம நாட் போட்டுறணும். நிலாஸ் ஹேண்ட்ரைட்டிங் இஸ் நாட் வரப்போ சோன்னு சொல்லிவிட்டேன். ஸோ குட் ஆஸ். இங்கே அட்ஜெக்டிவ் வந்து குட், பெட்டர், பெஸ்ட்டு. இங்கே எங்கேயும் எழுதியிருந்தேனே. தென் ரோஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃப்ராக்ரண்ட் ஃப்ளவர்ஸ். இதை வந்து கம்பேரிட்டிவாக நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்போ ஒன் ஆஃப் த அப்படின்னா இந்த டேபுலர் காலம் படித்து தான் ஆகணும். ஒன் ஆஃப் தனுடைய கம்பேரிட்டிவ் ER than மோஸ்ட் அதர் அல்லது மெனி அதர். கவுண்ட் பண்ண முடிஞ்சால் மெனி அதர், அதர்வைஸ் மோஸ்ட் அதர். ரோஸ் வந்து கவுண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே என்னென்னு ஸ்டார்ட் பண்ணணும்? ரோஸ் இஸ் எதெல்லாம் கட் ஆயிரும்? ஒன் ஆஃப் த, இந்த மோஸ்ட் வந்து கட் ஆயிரும். ஸோ மோர் ஃப்ராக்ரண்ட், மோஸ்ட்னுடைய கம்பேரிட்டிவ் ஃபார்ம் மோர் ஃப்ராக்ரண்ட். மோர் வந்தால் கண்டிப்பாக என்ன வரும்? தொடர்ந்து ER வரும். இது அப்படியே இது மேத்ஸ் மாதிரி. ER போட்ட, தேன் போட்ட, அடுத்தது என்ன வரணும்? மெனி அதர். இந்த நடுவில் வந்து அட்ஜெக்டிவ் வரும். தென் மெனி அதர் ஃப்ளவர்ஸ். கார் இஸ் ஃபாஸ்டர் தேன் பைக். இது டைப் 1ல் வரக்கூடியது, இந்த டைப்பில் வரக்கூடியது. இதை நீ என்ன பண்ணணுன்னா பாசிட்டிவாக மாற்றணும். இங்கே ER than கொடுத்துருக்கு. அப்போது இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று நீ சூஸ் பண்ணணும். இங்கே நாட் இல்லை பாரு. இங்கே நாட் இல்லாட்டி நாட் வந்து நம்ம சேர்த்தணும். ஸோ அப்படியே திருப்பிக்க. பைக் இஸ் நாட் ஸோ, நடுவில் இந்த அட்ஜெக்டிவ் இது இந்த ER போட்டிருக்கு இல்லையா, இது பக்கத்தில் வர்றது தான் அட்ஜெக்டிவ். ஸோ இந்த ERஐ கட் பண்ணிடு. ஸோ ஃபாஸ்ட் ஆஸ் கார். நெக்ஸ்ட் ஒன் ப்ரிப்போசிஷன். He went to school by bus. Then wait there until I came. Until அப்படின்னா அது வரை, அன்டில்னா அது வரும் வரை,
இது வந்து ஆல் அப்படின்னு சொல்லி இல்லாட்டி மூலம், அதன் மூலம் நான் சென்றேன். மை அங்கிள் வில் விசிட் மீ இன் மே, ஜென்ரலாக வரக்கூடியது. ஸோ இன் மே. தென் த ஃபோர்த் ஒன், த கேட் ஹிட் மறைந்திருந்தது எங்கே? பிகைண்ட், எதற்கு பின்னால்? கதவுக்கு பின்னால். ஸோ பிகைண்ட்னா பின்னால். தென் த பேபி ஹாஸ் பீன் ஸ்லீப்பிங் ஃபார்னா ஆக, இவ்வளோ காலங்களாக, இவ்வளோ நேரமாக தூங்கிக் கொண்டிருந்தது. ஸோ ஃபார் வந்து ஆக. ஐ ஹாவ் பீன் ப்ராக்டிஸிங் சின்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஹேஸ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் ஐஎன்ஜி, ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் ஐஎன்ஜி ரெண்டுக்கும் ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குது. அங்கே ஃபார் யூஸ் பண்ணியிருக்கிறோம், இங்கே சின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இங்கே நம்ம மார்னிங் காலையில் இருந்து அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் சொல்கிறப்போ இருந்து, காலையிலிருந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்போ இருந்து அப்படிங்கிறப்ப சின்ஸ் தான் யூஸ் பண்ணோம். இவ்வளோ நேரமாக தூங்கி கொண்டிருந்தால், அப்போ ஆக அப்படிங்கிறப்போ ஃபார் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும். தென் த கேட் இஸ் ஆன் த டேபிள். ரவி ஸ்டேட் வித் ஹிஸ் அங்கிள், இது அப்படி தான் ஃபார் 6 months, 6 மாதங்களாக அவருடன் தங்கி இருந்தான். த ஒர்க் வில் பி ஓவர் பை திஸ் ஈவினிங், இன் திஸ் ஈவினிங் வராது, பை திஸ் ஈவினிங். தென் ஹீ வென்ட் டு ஊட்டி, டூ அப்படின்னா கு. தென் ப்ரிப்போசிஷனல் ப்ரேஸ் வந்து யூஸ் பண்ணணும். டேஸ் இஸ் த, உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இது வந்து சாய்ஸ் கொடுப்பேன், ஆப்ஷன் கொடுப்பாங்க 1 2 3 4ன்னு. நான் அதை எழுதலை, டைரெக்டாக ஆன்சர் எழுதுகிறேன். டேஸ் த ரெயின்ஸ் வி வென்ட் அவுட், இன்ஸ்பைட் ஆஃப், இன்ஸ்பைட் ஆன் அப்படின்னு கொடுத்துருக்கு. நம்ம எழுத வேண்டியது வந்து இன்ஸ்பைட் ஆஃப். எனக்கு அந்த ஒன்று நாளே எழுத டைம் இல்லை. ஸோ இன்ஸ்பைட் ஆஃப். டேஸ் ரெயின் பிரேக் த கிளாஸ் டு எஸ்கேப். ஸோ இன்கேஸ் ஆஃப், இது வந்து காரணம் கருதி வர்றப்போ யூ ஆர் யூஸிங் இன் கேஸ் ஆஃப். இன் கேஸ் ஆஃப் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம்? அதே தீ பிடிச்சிருச்சுன்னா உடனே அந்த கிளாஸ் உடச்சிட்டு வெளியில் வந்துரு அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இன்ஸ்பைட் ஆஃப், மழை வந்த போதிலும் அவன் வெளியில் போனான். ஸோ இன் கேஸ் ஆஃப் ஃபயர். ஐ எம் ஸ்டாண்டிங் ஹியர், நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்காக நான் இங்கே நின்றுக்கிட்டுருக்கேன், மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் வந்து இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப், அதாவது இப்போ நம்ம மேடையில் பேசுகிறோம், ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா என்னுடைய நண்பர்களின் சார்பாக நான் இங்கே பேச வந்துள்ளேன். ஸோ அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஆன் பிஹாஃப் ஆஃப். அப்படின்னா மற்றவர்களுக்கு சார்பாக, மற்றவர்கள் சார்பாக நான் இங்கு பேச வந்துள்ளேன், அதுதான் வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப். வி சால்வ் த ப்ராப்ளம்ஸ் ஹியர் இட் இஸ் கிவன் பை மீன்ஸ் ஆஃப், பை மீன்ஸ் டு அப்படின்னு இருக்கு. பை மீன்ஸ் ஆஃப், அந்த கருவியினுடைய துணை கொண்டு அப்படின்னு வர்றப்போ பை மீன்ஸ் ஆஃப், அதன் வழியாக. ஸோ நான் அந்த ப்ராப்ளத்தை இந்த நியூ டிவைஸ் மூலம் நான் வந்து சால்வ் பண்ணினேன், அதன் மூலம் நான் வந்து சால்வ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி வரும். தென் டேஸ் வி ஆர் இம்ப்ரெஸ்டு வித் தட் பர்ஃபார்மன்ஸ். ஹியர் 5th ஒன் இல்லையா, இதில் 3 வந்து இன் ஜென்ரலி, ஆன் ஜென்ரல், இன் ஜென்ரல் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம வந்து பொதுவாக என்ன சொல்லுவோம்? இன் ஜென்ரல். இன் ஜென்ரல் 2 + வேர்பு, அடுத்து ஐஎன்ஜி வரக்கூடியது நம்ம யூஸ் பண்ணுறோம். ஜெரண்ட் டு இன்ஃபினிட்டிவ். தென் டேஸ் இஸ் ஏ குட் எக்ஸசைஸ், ஸ்விம்மிங் இஸ் ஏ குட் எக்ஸசைஸ். இதில் வந்து டு ஸ்விம், ஸ்விம்மிங் அப்படி இருக்குது, ஸ்விம்மிங் செலக்ட் பண்ணுறோம். வி இன்டென்டட் டு லீவ்